சரதிலமா ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே பரிசுத்தரே மகிமையின் தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே நீரே என் தேவனே நீரே என் ஆண்டவர் நீரே என் ரட்சகர் உம்மை ஆராதிப்பேன் நீரே என் தேவனே நீரே என் ஆண்டவர் நீரே என் ரட்சகர் உம்மை ஆராதிப்பேன் தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே கரங்கதட்டி ஐஸ்வா மகிமையின் தேவனே ஆட்சிமையின் தேவனே பரிசுத்த தேவனே உம்மை வாழ்த்துகிறோம் மகிமையின் தேவனே ஆட்சிமையின் தேவனே பரிசுத்த தேவனே உம்மை தொழுகிறோம் தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே நீதியின் தேவனே அன்பின் தேவனே நித்திய தேவனே உம்மை போற்றுகிறோம் நீதியின் தேவனே அன்பின் தேவனே நித்திய தேவனே உம்மை போற்றுகிறோம் தேவனே தேவனே தேவனே
ஆமென். அவர் நீதியின் தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை இந்த கூட்டத்திலே உங்களை நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துவாராக. ஆவியோடு உண்மையோடு நாம் தேவனை ஆராதிப்போம். நீங்கள் எவ்வளவுக்குள்ளாக தேவனை ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ளாக தேவன் குடும்பங்களிலே விடுதலை தருவார், உங்கள் வாழ்வில் வெற்றியின் பேரை கட்டளையிடுவார். ஆகவே நாம் அவரை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் பாடப் போகிறோம், இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமத்துல கூடுகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இன்பம் உண்டு. பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னும்
உலகினிலே ஏமாற்றங்கள் கொண்டு விட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் தேடினது ஒன்று கிடைத்தது ஒன்றாக மாறினது. ஆனாலும் எங்களை தேடி வந்த நல்ல தெய்வம் நீரப்பா. சேற்றி கிடந்த எங்களை தூக்கி எடுத்து அந்த நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றி உம்மை துதிக்கும்படியான புது பாடல்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, இவ்வளவு மனதாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்று சொல்லி நம்ம எழுந்திருந்து ஒப்புக் கொடுத்து நம்முடைய அப்படியே நீங்கள் ஆன்லைன் மூலமாய் கவனித்துக் கொண்டு ஆராய்ச்சி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படியே தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்து எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னத பாட புஸ்தகத்துல 1414வது பாடல் அதெல்லாம் பாடி மகிமைப்படுத்துவோம். Yeah.
தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா, திரும்ப விழாது தாரும் இயேசு நாயகா, திருமையிலாது பாரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே நாயகா. ஆமெனப்பா, எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே, நீரே எங்களை நடத்துவீராக. நீரொம்ப வீழாது இயேசு நாயகா. பின்மாற்றம் அடையாத வழிக்கு, பின்மாற்றம் அடையாத வழிக்கு, கிருபை இழந்து போகாத வழிக்கு தீரொம்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, திரும்ப இழாது காரும் இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா. திரும்ப விழாதபடிக்கு உம்மை பற்றிக் கொண்ட நாங்கள் இதை தொடர்ந்து ஓடும்படியாக திருவையாக எங்களை காத்து நடத்துகிறார். ஆமென். யெகோவா ஈரே, தாதாவாம் தெய்வம் என்று சொல்லி 6வது பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நோடு ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளே, இது தமிழ் பாடல், மலையாள பாடல், இதை இந்தியிலே மொழிமாற்றம் பண்ணியிருக்கிறது. நாம சேர்ந்து என்னோடு கூட நீங்க இதை பாடி யெகோவா ஈரே, தாதா है मेरा, तू ही सब कुछ है मेरा, यहोवा राफा संगा ही देता, तेरे कामों से मुझको सिखा,
पूरे दिल से आपका हम आराधना करते हैं इस समय पर प्रभु। सारे महिमा आपके लिए है प्रभु। आप इस जगह पर हमारे बीच में आकर आप मंडलाइए प्रभु, आपकी महिमा और भिक्षा उठाते हैं प्रभु। अब अभी हम सब मिलकर मेरे साथ में सब लोग स्तुति आराधना करते हैं प्रभु। हर एक व्यक्ति को आप आशीष कीजिए प्रभु, यीशु मसीह का नाम से आमेन आमेन। यस लॉर्ड, ओ जीसस। நன்றிகள் ஏறெடுக்கிறோம், धन्यवाद चढ़ाते हैं, நன்றிகள் ஏறெடுக்கிறோம்ப்பா। धन्यवाद की भेंट चढ़ाते இந்த நல்ல हैं। நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்। इस शुभ समय के लिए आपको धन्यवाद देते हैं। உம்மை ஆராதிக்கும் போது விடுதலை கொடுக்கிறீங்க, आपकी आराधना करते हो तब छुटकारा देते हो, உம்மை ஆராதிக்கும் போது சுகம் தருகிறீங்க। आराधना करते हो चंगाई देते हो। இந்த வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக சொல்கிறேன்। इस समय में आराधना करने वाले हर एक बच्चे पर आपकी सामर्थ्य करने के लिए प्रार्थना करते हैं। சுகமாக்கும் கரம் அவர்கள் மேல் வரும்படியாக ஜெபிக்கிறேன்। आपकी चंगाई का हाथ उन पर उतारने प्रार्थना करते हैं। ஆண்டவரே, பரிசுத்த ஆவியார் எங்கே இருக்காங்க? விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறதப்பா। क्योंकि परमेश्वर जहाँ पवित्र आत्मा है वहाँ छुटकारा है करके वचन कहता है। ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக। और पिता इसीलिए आप आपके बच्चों को छुटकारा देकर आशीष करें। கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்। क्योंकि जहाँ परमेश्वर की आत्मा है वहाँ छुटकारा है करके हम देखते हैं। விடுதலை தருவீராக, छुटकारा दीजिए, பலவீனத்திலிருந்து சுகம் கொடுப்பீராக। बलवीनता से चंगाई दीजिए। உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, आपके बच्चों पर आपकी सामर्थ्य உம்முடைய रहे। தழும்புள்ள கரம் இறங்கும்படியாக आपकी சொல்கிறேன்। गाँव का हाथ उतारने के लिए प्रार्थना करते ஆண்டவரே, हैं। தழும்புள்ள கரத்தால் தொட்டு சுகமாக்குவீராக। आपकी गाँव का हाथ को लगाकर आप चंगा करें। இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன்। यीशु के नाम से आज्ञा देता हूँ। பலவீனமான சரீரங்கள் சுகமடைவதாக। बलवीनता का शरीर चंगाई हो। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பலவீனமான சரீரங்கள் சுகமடைவதாக। यीशु के नाम से प्रार्थना करने बलवीनता का शरीर चंगा हो। பிசாசின் கட்டுகள் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகிறது। और शैतान- இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன்। शैतान की सारी बंधन तोड़ने के लिए हम यीशु के नाम से प्रार्थना करते பலவீன हैं। ஆவிகள் விலகும்படியாக கட்டளையிடுகிறேன்। बलवीनता का आत्मा हटाने के लिए प्रार्थना करते சோர்வு हैं। உண்டாக்குற ஆவிகள் நீங்கி போ என்று இயேசு நாமத்தில் और கட்டளையிடுகிறேன்। थकावट आने वाली आत्मा को निकाल दे यीशु के नाम से। கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக। परमेश्वर आप आपके बच्चे को छूकर आशीष करें। உமக்கு மகிமை உண்டாகட்டும்। आप ही को महिमा हो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता। ஆமென் आमेन। ஆமென்। आमेन। ஹalleluya हालेलुया। ஹalleluya। हालेलुया। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे बच्चे, இந்த நாளிலே நாம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்। इस समय में हम परमेश्वर की आराधना कर रहे हैं। எப்பொழுது நம்ம எல்லாரும் கூடி ஆராதிப்போம் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம்। और जब हम आराधना करेंगे करके आप एक चार के साथ हो सकते हो। நீங்களும் வாஞ்சியோடு இருக்கிறீர்கள், और आप भी चार के साथ हो, நானும் வாஞ்சியோடு मैं இருக்கிறேன்। भी चार के साथ हूँ எப்பொழுது நாம கூடி ஆராதிக்க போகிறோம்? कि कब हम मिलकर आराधना करेंगे। இது உபத்திரவத்தின் காலமாக ஒருவேளை நமக்கு இருந்து கொண்டிருக்கலாம்। क्योंकि ये एक हानिकारक समय हो सकता है, ஆனாலும் கர்த்தர் தடைகளை நீக்குவார்। लेकिन फिर भी परमेश्वर रुकावट को हटा सकते கொஞ்ச हैं। நாள் உபத்திரவங்கள், क्योंकि थोड़े समय का कठिनाई है இது ये, நிரந்தரமான உபத்திரவம் அல்ல, क्योंकि ये निरंतर नहीं है, கொஞ்ச கால பாடுகள்। सिर्फ थोड़े समय के लिए है। ஆனால் நீங்க பொறுமையாக இருந்து இந்த அதாவது இன்டர்நெட் மூலமாக அல்லது இந்த நேரலை மூலமாக நீங்க இதை தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கவனம் செலுத்துங்கள்। और इसलिए तुम इस लाइव के द्वारा तुम मिलकर परमेश्वर की आराधना करने में ध्यान दीजिए। அநேக பிள்ளைகள் நம்முடைய சபையின் பிள்ளைகள், அதாவது ஹோலி மவுண்டன் ஆஃப் த லார்ட், பரிசுத்த தேவ பர்வதத்தின் சபையின் பிள்ளைகள் இது தெரியாமல் இருப்பீர்கள்। யூடியூப்ல போய் நீங்க ஹோலி மவுண்டன் ஆஃப் த லார்ட் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய செய்தி அதுல உங்களுக்கு வரும்। और बहुत सारा हमारे सभा के जो भी लोग हैं, बाहर के लोग हैं, होली माउंटेन ऑफ द लॉर्ड करके अगर यूट्यूब पे सर्च करें तो आपको हमारा चैनल दिखेगा। ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், हो सकता है कि फेसबुक तुम्हारे लिए सही रीति से काम नहीं कर रहा हो, அதனால நீங்க ஈஸியா யூடியூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் நெட் இருக்கு, கண்டிப்பா யூடியூப்ல போய் நீங்க பார்க்கலாம்। तो आप आसानी से उसे जाकर यूट्यूब पे देख सकते हैं हमारे चैनल पे। அதாவது என்னுடைய செய்தி மாத்திரம் நீங்க கேளுங்க என்று நான் சொல்லவில்லை। मैं ये नहीं कह रहा कि केवल मेरी प्रचार सुनो, சபை ஐக்கியம் இருக்கிறது, लेकिन सभा का एक झुंड है। நம்ம போதகர் என்னதான் செய்யறாருன்னு சொல்லி நீங்க என்னை கவனிக்கணும், क्योंकि तुम्हें देखना है कि आपके प्रचारक क्या कर रहे हैं அதை நீங்க கடைபிடிக்கணும்। और तुम्हें उसका पालन करना है। நிறைய தேவ பிள்ளைகள் செய்தி கொடுக்கறாங்க, और बहुत सारे लोग परमेश्वर की दास है प्रचार कर रहे हैं, பலப்படுவதற்காக நீங்க அதை கவனி பாருங்கள் என்று சொல்கிறேன்। और आपकी आत्मा को बल पाने के लिए मैं उसे देखने के लिए चाहता हूँ। நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், और बहुत अच्छे शब्द जो है उसे अपना लो, தேவையில்லாத விட்டு விடுங்கள்। और जो नहीं चाहिए उसे छोड़ दो।
உங்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. और आत्मा के लिए जो जरूरी है उसे पकड़ लो. கெட்டு போகிறதுக்கு தேவையான வார்த்தைகளை கண்டிப்பா தேவ பிள்ளைகள் கொடுக்க और மாட்டார்கள். नाश होने का वचन तो परमेश्वर के दास देते नहीं है. அப்படியே ஒருவேளை வந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு தேவையானவைகளை தேவ ஆலோசனை நீங்க மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். और यदि ऐसा कोई वचन आ गया तो भी परमेश्वर का सिर्फ सलाह उसमें से ले लो. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर आपको आशीष करे. எப்படியாவது நீங்கள் கிறிஸ்துவோடே கூட தொடர்ந்து அந்த இன்வால்வ்மென்ட்ல இருக்கும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்பில் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். कुछ भी करके मसीह के साथ वो जो लगाव है उसमें जुड़े रहने के लिए मैं चाहता हूँ. நீங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. तुम्हें थकना नहीं है. தளர்ந்து விடக்கூடாது. तुम्हें कांपना नहीं है. மனம் தளர்ந்து விடக்கூடாது. तुम्हें दिल से कमजोर नहीं पड़ना है. கர்த்தர் சீக்கிரமாக எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியாக உதவி और செய்வார். परमेश्वर जल्दी सभी लोग मिलकर आराधना करने का एक मौका देंगे. அதனால நீங்க உற்சாகமாக இருங்க. और इसलिए तुम उत्साह के साथ रहो. இது மூலமாக நீங்கள் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்திக் கொண்டிருங்க. और इसके द्वारा तुम अपनी आत्मा को भर दीजिए. நிறைய தாசர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்கறாங்க, ஆராதிக்கறாங்க, ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. और भी बहुत सारे परमेश्वर के दास जो है इस ऑनलाइन के द्वारा आराधना कर रहे, प्रचार कर रहे हैं. நீங்களை கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. तुम उसे देखकर परमेश्वर के नाम की महिमा करो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर आपको आशीष करे. நான் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே விடுதலையாக்கும் தேவன் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டு வருகிறேன். मैं लगातार आपके सामने छुटकारा देने वाला परमेश्वर करके प्रचार कर रहा हूँ. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அசுத்த ஆவின் பிடிகளிலிருந்து, பயம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து என்று சொல்லி நம்ம கவனித்தோம். और गुजरे हुए समय में हमने देखा कि अशुद्ध आत्मा और पाप के बंधनों से हमें छुड़ाते हैं. இந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. और इन सब प्रकार की गुलामीपन से परमेश्वर यीशु ही हमें छुड़ाते हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது உலக மக்கள் பலவிதமான கட்டுகளுக்குள்ளே, பலவிதமான பாரம்பரியத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறார்கள். यानी कि संसार के लोग बहुत सारे बंधनों और बहुत सारे अपनी परंपरा में डूबे हैं. அதனால அவங்க கவலை, பாரங்கள் அதிகமாக அவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. और इसलिए उनका दुख या उनका बोझ जो है वो और भी उन्हें दबा देता है. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். और इसलिए क्या करें, कैसे करें करके वो अनजान रहते हैं. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்து ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கரத்தில் நீங்க ஒப்புக்கொண்டு ஜெபித்தால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். तुम इस वचन को सुनकर अगर परमेश्वर के समूह में अपने आप को धीन करे तो परमेश्वर आपकी प्रार्थना सुनते हैं. இது உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. और ये तुम्हारे लिए एक आशीर्वाद का शब्द है. நிதானித்து பாருங்கள். जांच कर देखो. நம்ம வாசிப்போம். हम वचन पढ़ेंगे. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். नीति वचन के 12वें अध्याय में 25वां वचन. நீதிமொழிகள் 12:25 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. उदास मन दब जाता है परंतु भली बात से वह आनंदित होता है. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். उदास जो है वो मन को और दबा देता है. கவலை என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களிடத்தில் வருகிறேன். आज उदास करके एक टॉपिक पे मैं तुम्हारे सामने आना चाहता हूँ. விடுதலையாக்கும் தேவன் என்ற மெயின் தலைப்பு இருந்தாலும் क्योंकि छुटकारा देने वाला प्रभु करके हमारा मेन टॉपिक है. அதற்கு சப் டைட்டில், அதாவது துணை தலைப்புகள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவலை என்ற ஒரு பதத்திலே நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். उसका सब टॉपिक या सब टाइटल के नाम पे मैं उदास करके रखना चाहता हूँ. இருதயத்திலே, மனுஷனுடைய இருதயத்திலே கவலை நம்மை ஒடுக்கும். और मनुष्य का हृदय में उदास जो है वो दबोच लेता है. நம்ம யாரையாவது வேதனையான, அதாவது தூஷிக்கிறதோ அல்லது சபிக்கிறமான காரியம் பேசிவிட்டால் அவர்கள் மனது அப்படியே பாடி வதங்கிவிடும். और अगर हम किसी को कुछ चोट पहुंचाने वाले शब्द कह दे तो उनका दिल जो एकदम कमजोर पड़ जाता है. உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். उदाहरण के लिए एक मनुष्य के साथ घटी हुई घटना को मैं बताना ஒரு चाहता மனிதன் हूँ. 2 செடியை பூஞ்செடியை வளர்த்து வந்தார். ரோஜாப்பூ செடியை. एक मनुष्य जो है 2 गुलाब के पौधे उगा रहे थे. ரெண்டுக்கும் தண்ணி ஊற்றினார். और दोनों को पानी डालते हैं. ஆனால் ஒன்றை குறித்து ஆசீர்வாதம், உனக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று வாழ்த்துவாராம். लेकिन एक को देखकर आशीष करते कि तू आशीषित होगा. இன்னொன்றை குறித்து நீ சபிக்கப்படுவாயாக என்று அதை சபிப்பார். और दूसरों को जो है तो तू शापित होगा करके उसे श्राप देते. பல நாள் இதை செய்து வந்தார். और ये बहुत दिन वो लगातार करते आ रहे थे. கடைசியிலே அந்த எப்படி ஆசீர்வதித்தாரோ, எப்படி சபித்தாரோ அதே பிரகாரமாக அதனுடைய பூக்கள் வளர்ந்தது. और अंत में जिस प्रकार उसने आशीर्वाद किया, जिस प्रकार उन्होंने श्राप दिया, उसी प्रकार उसके फूल भी उगकर आए. சபிக்கப்பட்ட அந்த செடியிலிருந்து பூ அப்படியே சரியான ஒரு வடிவு பெறாதபடிக்கு, அதாவது மடங்கி இருந்த நிலைமையில அந்த பூ தோற்றத்தை அவமதிக்கிறது போல் அது காணப்பட்டுச்சு. और जो श्रापित जो पौधा था उसका फूल का आकार जो एकदम
बिगड़ा हुआ था, वो एक अच्छे फूल के आकार पे नहीं था। ஆசீர்வதிக்கப்பட்ட பூவம் மிகவும் அழகாக காட்சியளித்தது. लेकिन जो आशीष पाया हुआ फूल जो है वो बहुत ही सुंदर दिख रहा था। தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணம். और परमेश्वर का लोग के लिए एक उदाहरण है। நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவாங்க, பேலன்ஸ் உண்டாயிருக்கும், உங்களை ஆண்டவர் அப்படி உயர்த்த இப்படி கார் பங்களா வாங்க போறீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். और यदि हम लोग कह देते कि परमेश्वर में आशीष करते तुम्हें तुम्हारी बैंक बैलेंस होगी, कार होगी, तो सबको खुशी होती है। அதே போல நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு நான் மூஞ்சி அப்படியே வாடி. लेकिन अगर हम वही कह दें कि अगर तुम परमेश्वर का पालन नहीं करेगी तो नाश हो जाएगी, तो उनका दिल जो है कमजोर हो जाता है। ஆரம்ப நாட்கள் யாருமே சொல்லியிருக்கிறாங்க, क्योंकि आरंभ के समय में मेरे पास भी कहे थे நீங்க எப்ப பார்த்தாலும் கண்டனம் பண்ணியே பேசுறீங்க, कि तुम हमेशा डांटते हुए शब्द कहते हो, கண்டனம் பண்ணியே செய்தி கொடுக்கிறீங்க, एकदम दंड करके आप प्रचार करते हो, ஆசீர்வாதமானது கொடுக்க तो மாட்டீங்களா? आशीर्वाद का शब्द भी बांटो। அதாவது அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேண்டும் என்றே நிறைய और காத்திருக்கிறார்கள். बहुत सारे लोग चाहते हैं कि वो हमेशा आशीर्वाद के ही शब्द सुने। ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக தேவன் பல கண்டன அதாவது நிர்ணயங்களை வைத்திருக்கிறார், और आशीर्वाद के पहले நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். परमेश्वर बहुत सारे हमारे सामने एक आज्ञा रखे हैं, அந்த நிபந்தனை கடைபிடித்தால் தான் உனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். और अगर हम वो पालन करें तो ही हम ये आशीर्वाद को प्रकट कर सकते हैं, पा நிபந்தனைகளை सकते हैं। கடைபிடிக்கவில்லை என்றால் और अगर हम उसे पालन नहीं किए तो ஆசீர்வாதம் வராது. हम आशीर्वाद खो बैठते हैं। அப்போ நம்மளுக்குள்ளே நாம பார்த்து கொள்ள வேண்டும், तो हमें अपने आप को जांच कर देखना है தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி வருகிறது. कि परमेश्वर का शब्द हमारे किस रीति से आता है। அதாவது உங்களை துக்கப்படுத்துகிறமான காரியங்களை பேசும்போது முகம் வாடி போகிறது. कि यदि तुम्हें दुख देने वाला शब्द कुछ बात करते तो तुम्हारा चेहरा उतर जाता है। வேதத்திலே தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். और वचन में हम दाऊद राजा के बारे में देखते हैं। பத்சேபாவிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட போது நாத்தான்வேல் வந்து பாவத்தை உணர்த்துகிறார். बत्शेबा के पास जब हम पाप का एहसास लाया था तो परमेश्वर नतानिएल के द्वारा एहसास दिलाते हैं दाऊद को। தாவீது ரொம்ப கோபம் கொண்டு பட்டயத்தை உருவி கொண்டு யார் அந்த மனுஷன், அவன் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டும் என்று கொக்கரிக்கிறார். और दाऊद बहुत ही क्रोध होकर अपने तलवार लेकर कहते हैं कि कौन है वो मनुष्य कि अभी मैं उसे नाश करना चाहता हूँ। ஆனால் அந்த தேவ தீர்க்கதரிசி நாத்தான்வேல் சொன்ன நீயே அந்த மனிதர். लेकिन परमेश्वर का नबी नतानिएल कहते हैं कि आप ही वो व्यक्ति हो। உடனே அவர் ஒத்துக்கொண்டார். तुरंत वो मान भी जाते हैं। தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहते हैं कि अपनी गलतियों को मानने वाला कौन है। தன் குற்றங்களை அவன் உணர்ந்து கொண்டால் அவன் மன்னிப்பு பெற முடியும். और अगर अपनी गलतियों को मान ले तो वो क्षमा भी प्राप्त करता है। மனம் திரும்பினால் அவன் மன்னிப்பு பெறுவான். अगर वो मन फिरा दे तो वो क्षमा प्राप्त करता है। குற்றங்களை மறைக்க கூடாது என்று வேதம் और சொல்லுகிறது. इसलिए वचन कहते हैं कि हमें अपनी गलती को नहीं छुपाना है। மறைத்தால் और अगर छुपाए तो கவலையும் துன்பமும் துயரமும் துக்கமும் நம்ம மேல அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். चिंता दुख सब हमें मिलकर आ जाती है। அதனால நம்ம உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்ள வேண்டும். और इसे जो है वो है करके हमें मानना है। தாவீது ராஜா உடனே கீழ்ப்படிந்தார். दाऊद राजा जो है तुरंत पालन करते हैं। உடனே அவர் தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கதறினவராக புலம்புகிறவராக ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். तुरंत वो अपने आप को परमेश्वर के समूह में दीन करके वो गिड़गिड़ाते प्रार्थना करते क्षमा प्राप्त करते हैं। கர்த்தர் அவர் பாவத்தை மன்னித்தார். और परमेश्वर उनकी पाप को क्षमा करते हैं। நீங்க வீட்ல போய் 51ஆம் சங்கீதத்தை அதாவது நீங்க தேவ பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்க 51ஆம் சங்கீதத்துல சும்மா இருக்கிற நேரத்துல படிச்சு பாருங்க. और घर जाकर तुम परमेश्वर के बच्चे जो हो साम्स के 51 आप पढ़ के देखो। அதுல தாவீதுடைய புலம்பல் அவருடைய ஜெபம் அறிக்கை அங்கே செய்கிறார். उसे भजन संगीता में दाऊद जो अपनी गलतियों को क्षमा प्राप्त करने के लिए वो अपने अपनाते हैं उसे। நம்மளும் மறைக்க கூடாது. हमें भी उसे छिपाना नहीं है। சவுல் பாவத்தை மறைக்கிறார். सऊल जो है अपने पाप को छिपाते हैं ஜனங்கள் மீது பழியை போடுகிறார். और वो लोगों पर दोष लगाता है। வருவதற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் எல்லாம் இனி அப்படி பண்ணிட்டாங்க, அதை நீங்க வரணும்னா ஜனங்கள் எல்லாம் இனி பலியிடும்படியா செஞ்சுட்டாங்க. कि आपके आने के पहले लोग ने मुझे उत्साह कि मैं बलि चढ़ा दूं। பலி செலுத்த வேண்டியது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய வேலை. और बलि चढ़ाना जो है वो भविष्यद्वक्ता नबी जो है सामुएल का कार्य है। சாமுவேல் வர நேரம் ஆகிவிட்டதன் காரணத்தினால இவர் மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி ராஜாவாகிய சவுல் ராஜா பலி செலுத்த ஆரம்பித்தார். और अभी सैमुएल आने के लिए थोड़ा समय बीत जाने के कारण लोग सऊल राजा कहते हैं कि लोग ने मुझे उत्साह इसलिए मुझे बलि चढ़ाना पड़ा। தேவ சமூகத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கல. और परमेश्वर के समूह में मन फिराकर क्षमा नहीं मांगे। ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். आदम और हवा के बारे में देखते हैं। ஆதாம்கிட்ட கேட்கும்போது நீ ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்டா நீர் தந்த மனைவி எனக்கு தந்தா நான் சாப்பிட்டேன்னு சொல்லுகிறார். और आदम के पास जब उसकी गलती का कारण पूछा जाता तो आदम कहते हैं कि आपने जो पत्नी दी उसके कारण ही मुझे करना पड़ा।
மனைவியிடம் கேட்கும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். और जब हवा के पास पूछा गया था तो वो कहते कि श्राप ने मुझे वश कर दिया था. ஒருவர் பேர் ஒருவர் அப்படியே குற்றம் பழிகளை போடுகிறார்கள் ஒழிய தன் பிழையை உணர்வதற்கு உணர்வில்லை. और ऐसे वो एक दूसरे पर अपना दोष लगाते हैं लेकिन अपनी गलती को वो अपनाते नहीं है, मानते नहीं है. நாம் நம்முடைய குற்றங்களை எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதே நாம் மனம் திரும்ப முடியும். और जब हम हमारी गलती को मान लेते तभी हम उसे मन फिरा सकते हैं. நான் பாவிதான், मैं पापी ही हूँ. நான் வந்து ஜெபிக்க மார்பில் அடிச்சு ஜெபிக்கிறான். और एक देवालय में एक मनुष्य अपनी छाती पर मार कर प्रार्थना करता है பாவியான் எங்கள் கிருபையாய் என்று மார்பில் அடித்து சொல்லுகிறான் कि हे पिता पापी मुझ पर कृपा बताइए. அவன் உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொண்டான், கீழ்ப்படிந்தான். और उसने जो है वैसा है करके उसने उसे मान लिया था और उसने पालन भी किया. கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்தார். और परमेश्वर उसकी पाप को क्षमा करते हैं. हालेलुया. हालेलुया. நம்ம தேவ சமூகத்தில் நாம அறிக்கை செய்ய வேண்டும். और हमें परमेश्वर के समूह में अपने आप को उसे अंगीकार करना है. அறிக்கை செய்யாத பாவங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அது பின்னாடி நாட்களில் நமக்கு தொடர்ந்து அந்த கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். और जब हम परमेश्वर को न बोलते पाप करते हैं तो बाद में की जिंदगी पे हमारे पीछे ही आता रहता है, उसका क्रिया दिखाई भी देती இந்த है. வசனம் சொல்லுகிறது और इसलिए वचन कहता மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று कि சொல்லப்படுகிறது. मनुष्य का हृदय का उदास या दुख जो है उसे और कमजोर कर देता है, उसे दबोच देता है. கவலை ஏன் வருகிறது? और हमें दुख क्यों आता है? எதிர்பார்த்த காரியம் நமக்கு வாய்க்காதே போகும்போது கவலை நம்மளை தொற்றிக் हम கொள்ளுகிறது. जब जो कार्य चाहते वो जब नहीं होता तो हम दुख हो जाते हैं. பிள்ளைகள் சரியானபடி நம்ம சொல் கேளாமல் போகும்போது கவலை தொற்றிக் கொள்ளுகிறது. जब बच्चे हमारा पालन नहीं करते तो हमारा दिल कमजोर हो जाता है. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் போது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும்போது கவலை தொற்றிக் கொள்ளுகிறது. जब परिवार में पति पत्नी के बीच कुछ झगड़ा हो जाता है तो दुख हो जाता है. பல விதங்களிலே கவலை மனுஷனை தொற்றிக் கொள்ளுகிறது. और ऐसे दुख जो है बहुत सारे प्रकार पर आ जाते हैं लोगों पर. இல்லாத மனுஷன் கிடையாது என்று சொல்லுவோம். और ऐसा कहा भी जाता है कि कोई मनुष्य नहीं है जो दुख के बिना जीता है. அதனாலதான் அந்த கவலையில் தேவன் ஆறுதல் தரும்படியாக தேவன் உங்களுக்கு அவர் விருப்பப்படுகிறார். और ऐसे परमेश्वर उस दुख में तुम्हें एक दिलासा देने के परमेश्वर चाहते हैं. கவலையில் ஆறுதலும் கங்குடிலன் ஜோதியும் கவலையில் ஆறுதலும் கங்குடிலன் ஜோதியும் கஷ்ட நோய் பாடுகையிலே கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே கொள்ளை மிகு உலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு எல்லா கவலையில் ஆறுதல் தருபவர் அவர் ஒருவர் और மாத்திரமே. दुख में दिलासा देने के केवल यीशु मसीह से हो सकता है. படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு அதை और வாசிக்கிறேன். नीति वचन के 15वां अध्याय में 13वां वचन हम पढ़ते हैं. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும். मन आनंदित होने से मुख पर भी प्रसन्नता छा जाती है. மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. परंतु मन के दुख से आत्मा निराश होती है. கவலை நம்முடைய இருதயத்தை நெருக்கும் போது और जब दुख हमारे दिल को दबोच लेता है அதனுடைய வெளிப்பாடு முகத்திலே தெரிய வரும். तो उसे हम हमारे चेहरे में प्रकट कर सकते, दिखाई दे देता है वो. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று பழமொழி. और एक कहावत भी है कि अंदरूनी जो सुंदरता है वो हमारे मुख पर प्रकट होती है. உள்ளத்திலே வேதனைகள் பெருகும் போது கண்டிப்பாய் மனிதனே பார்த்துக் கொள்வாய் என்ன முகவாடலாய் இருக்கிறது என்று சொல்லி. जब हमारे दिल में जब दुख हो जाता है, भर जाता है, तो मनुष्य पहचान लेते क्या हुआ, तुम्हारा चेहरा आज कमजोर क्यों है, उदास क्यों है. இது ஒரு பாரமாக சுமந்து கொண்டே அலைந்து கொண்டிருப்பார்கள். और एक बोझ करके उठाकर फिरते இந்த हैं. பாரத்தை இறக்கி வைக்க முடியாதபடி கலங்கி கொண்டிருப்பார்கள். और एक बोझ को उठाकर वो रख नहीं सकते हैं. ஆனா வேதம் சொல்லுகிறது. लेकिन वचन कहता है, மத்தேயு 11:28 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். मत्ती के 11वें अध्याय में 28 में परमेश्वर कहते हैं வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். कि बोझ से दबे हुए लोग, तुम सभी लोग मेरे पास आओ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அவர் और சொல்கிறார். मैं तुम्हें विश्राम दूंगा. அல்லேலூயா. हालेलुया. வருத்தப்பட்டு பாரம் நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க. और बोझ से अगर तुम दबे हो என்ன வருத்தம்? तो क्या बोझ. உங்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும்.
और बहुत सारा एक दुख हो सकता है। உங்க குடும்பத்துல குறிச்சு அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வருத்தங்கள் இன்னென்ன வருத்தம் அப்படியே பெரிய லிஸ்டா எழுதிடுவாங்க। परिवार का एक लिस्ट भी लगाया जाए तो हम पता लगा सकते हैं कौन सा दुख है, कौन सा बोझ है। நீங்க எழுதி வச்சு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க। उसे लेकर परमेश्वर के समुख में प्रार्थना करो। இந்த வருத்தங்களெல்லாம் நீங்கி போகட்டும்। ये सभी बोझ को हटा दो। இந்த கவலைலாம் நீங்கி போகட்டும்। ये सभी चिंताओं को हटा दो। இதெல்லாம் உங்க மேல வைக்கிறப்பான்னு சொல்லுங்க ये ஏசப்பா। सब मैं आपके समुख पर रखता हूँ। வேதம் சொல்லுகிறது वचन कहता அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா कि वो तुम्हारी விசாரிக்கிறவரானபடியா वो तुम्हारी पूछताछ करने के कारण உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள்। तुम अपने बोझ उस पर रखो। ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை விசாரிக்கிறதே। और वो कहता है कि मैं तुम्हें देखने वाला प्रभु हूँ। நம்ம கவலை நாம சுமந்துக்கிட்டு இருந்தா அது பாரம் அதிகமா தான் ஆகும்। तो अगर हमारा दुख हम उठाकर फिरे तो वो और बोझ हो जाता है। ஏசப்பா மேல வைங்க। यीशु के ऊपर रखो। இயேசுவை நம்பு। यीशु का भरोसा रखो। இயேசுவை நம்பி அவர் மேல வைத்து விடு। यीशु पे भरोसा रखकर उन पे छोड़ दो। ஐயா பாடுறார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார்। ஆமென் ஹalleluya। हालेलुया। பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு और अपना बोझ परमेश्वर पे डालो। அவர் உன்னை ஆதரிப்பார்। वही तुम्हें दिलासा देता है உன்னை தள்ளாட விடவே और तुम्हें कभी नहीं लड़खड़ाने देगी। அவர் நம்பிட பிள்ளைகளை தள்ளாட விட और மாட்டார்। जो कोई इस पर भरोसा करते उन्हें कभी लड़खड़ाने नहीं देते हैं। ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வேதனை பெருகுது போல தெரியும்। आरंभ में ऐसा लगता है कि वेदना जो है और बढ़ती जा रही है கவலை பெருசா தெரிஞ்ச மாதிரி தெரியும்। और ये दुख जो है वो और बढ़ता जा रहा है அது போராட்டமாய் தெரியும்। और एक बहुत ही बड़ी समस्या की तरह दिखाई देता है। மலை மாதிரி வந்து உங்க முன்னாடி நிற்கும்। एक बहुत ही बड़ी पर्वत के समान दिखाई देता है। நீங்க விசுவாசத்தோட சொல்லணும்। लेकिन तुम्हें विश्वास के साथ कहना है அல்லாத மலையை இயேசு நாமத்துல அப்பாலே போன்னு சொல்லுங்க அது போய்தான்। कि हे बुरे पर्वत तो यीशु के नाम से हट जा करके और वो हट जाता கவலை है। கொண்டு வருகிற கவலை என்ற பெரிய மலை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவாயாக சொன்னால் அது அப்படி ஆகும்। दुख लाने वाले दुख की आत्मा यीशु के नाम से नाश हो जा करके होने पर वो नाश होता ही है। சொல்லிட்டு விசுவாசத்தோட இருங்க। और बोलकर तुम विश्वास के साथ रहो। அடுத்த நாட்கள்ல உங்களுக்கு அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு தெரிய வரும்। उसके बाद के समय में तुम्हें उसका प्रतिफल दिखाई देता है। ஹalleluya। हालेलुया। வாழ்க்கையில ரொம்ப இத ருசித்திருக்கிறேன் और ருசித்திருக்கிறேன்। मेरे जीवन में मैंने बहुत इसे चखा हूँ, मैं देखा भी हूँ। கவலை இல்லாத மனுஷன் கிடையாது। ऐसा कोई व्यक्ति नहीं जिसके पास दुख नहीं நிறைய है। வந்திருக்குது। बहुत सारा आया है। அந்த மாதத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையில ரொம்ப கவலை வரும்। उस समय का वो जो चीजें है, उस महीने का चीजें हम देख नहीं पाते हैं। அந்த மாதத்தை எப்படி கழிக்க போறேங்கிற பெரிய கவலை வரும்। कि हम कैसे गुजार सकते इस महीने को करके बहुत बड़ी दुख आ जाती है। கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது लेकिन जब परमेश्वर के समूह में प्रार्थना करते கவலை हैं, அவர் மேல வைக்கும் பொழுது जब उनके समूह में हम दुख उठाकर रखते அதை हैं அப்படியே கடந்து போயிருப்போம்। तो तुरंत हम पार भी कर जाते हैं நமக்கு தெரியாது। और हमें पता भी नहीं चलता। அது அடுத்த மாசத்துல போன மாசம் கடந்து எப்படி கடந்து வந்தோம்। और अगले महीना जाने पर हमें याद आता है कि गुजरा महीना हमने कैसे बिताया। அப்பதான் பார்த்தா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன் நான் நன்றி சொல்லுவேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி। உள்ளம் தேவனுக்கு உள்ளதாக அப்படியே சொன்னோம் நான் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு நல்லப்பா எப்படி தேவனை நடத்தி இருக்கிறார்। और तुम्हारा दिल जब परमेश्वर के सामने इसी प्रकार कहेगा कि मैंने जो रास्ता बीत कर आया है परमेश्वर ने बहुत ही अद्भुत रीति से मुझे चलाया है அற்புதமாய் நடத்துகிறது। और बहुत अद्भुत रीति से चलाता है। கவலை இருக்கிற கலங்காதீங்க। और बहुत सारा दुख है करके चिंता मत हो விசாரிக்கிற जाएगी ஏசப்பா இருக்கிறாங்க। क्योंकि तुम्हारी पूछताछ रखने वाले तुम्हें देखने वाले यीशु நீங்க मसीह ஏசப்பாவின் है பிள்ளைங்க। और तुम यीशु मसीह के बच्चे हो। கவலை குறித்து நீங்கள் மேன்மை तुम्हें பாராட்டுங்க। अपने दुख की बड़ाई नहीं करना है, ஏசப்பாவை குறித்து மேன்மை यीशु பாராட்டுங்க। मसीह का बड़ाई करो அவர் உங்க கவலையை போக்க और வல்லவர்। वो तुम्हारा दुख को हटा देता है அவரிடத்தில் உங்க கவலை ஒப்பு கொடுத்து விடுங்க। और उनके सामने तुम्हारे दुख को निगाह रख அதான் दो। வேத வசனம் और சொல்லுகிறது इसलिए तो वचन कहता மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும் कि दिल का आनंद जो है वो मुख पे प्रसन्न होता है, மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகும்। लेकिन मन के दुख से आत्मा निराश होता है। துக்க மன கவலை இருந்தா ஆவி முறிஞ்சு போயிடும்। अगर दिल कमजोर है, दिल दुखी है तो वो आत्मा निराश हो जाता ஆனா है। மனதுல மகிழ்ச்சி இருக்குமானா लेकिन जब दिल आनंदित है
அப்படியே துக்கமெல்லாம் பறந்து போயிடும். तो हमारा सारा दुख जब वो हट जाती है। हालेलुया 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 हालेलुया। அதனால ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும், और अभी परमेश्वर के सम्मुख में हमें कहना நம் है, கவலை துக்கங்களை மாற்றுகிறவர் அவர். हमारे दुख और चिंता को हटाता है वो, நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். हमारे दुख सभी को वो खुशियां में बदलता है। நான் ஒரு வசனத்தை और வாசிக்கிறேன். मैं एक वचन को बताना चाहता हूँ இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரம். இனிய சொற்கள் அதாவது कि मिठाई शब्द जो है वो एक मधु के समान है। நீதிமொழிகள் 16:24 வசனம் சொல்கிறது, नीति वचन के 16वां अध्याय में 24वां वचन, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் मन भावने वचन मधु भरे छत की नाई है, எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும். और वह हड्डियों को हरी भरी करता है। ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். इसलिए हमने आरंभ में देखा இனிமையான சொற்களை பேசும்போது நல்ல மகிழ்ச்சி, कि जब हम अच्छे शब्द बात करते तो हमारा दिल खुश हो जाता है, நல்ல சந்தோஷமா இருக்கும். बहुत प्रसन्न हो जाता है, खुशी हो जाती है। இனிமையான சொற்களை தேடுவோம். हम अच्छा बातें ढूंढते रहते हैं। பிரசங்கிமா நல்ல டயலாக் விடுற பிரசங்கிமா இருந்தா நிறைய ஜனங்கள் போவாங்க. और प्रचारक जो है बहुत ही अच्छे डायलॉग मारे तो बहुत सारे लोग उनके पास जाते हैं நல்ல தமாஷா நல்லா பேசுறாரு. कि वो अच्छे उत्साह करते, अच्छे से बात कर रहे அதே हैं। வேளை கடிந்து கொள்ற பாஸ்டர் பக்கத்துல பொப் பண்ணாங்க. उसी प्रकार डांटने वाले पास्टर के पास कोई जाते नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இவருடைய தேவவசனம் வெளிப்படுது, அவருடைய தேவவசனம் வெளிப்படுது. इनके पास और उनके पास दोनों के पास परमेश्वर का वचन प्रकट होता है, ரெண்டும் சேர்த்து கொண்டால் தான் தேவ சமூகத்தில் நிலை நிற்க और முடியும். दोनों अपनाते समय ही हम परमेश्वर के समूह में जा सकते हैं। பள்ளியில நல்ல டயலாக் அடிக்கிற நல்ல சிரிப்பு அடிக்கிற அதே மாதிரி நம்பிட்டு போயினா எல்லாம் போயிடும். अच्छे हंसाते से केवल हंसना ही है तो हमारी जिंदगी चला जाती है, உன்னுடைய தரிசனங்கள் வேறமா, உன்னுடைய அந்த அழைப்பு வேற மாதிரி போய்விடும். हमारा जो बुलावट वो बदल जाती है, விசுவாசம் வேற மாதிரி போய்விடும். विश्वास बदल जाती है, அதே தான் தேடிக்கிட்டு இருக்கோம். और वही हम ढूंढते रहते हैं, டயலாக் அடிக்கிறது, डायलॉग मारते रहते हैं, சிரிப்பு பாஸ்டர்மார். हम हंसाते रहते हैं, हंसाते वाले पास्टर्स। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அப்படி தேடாதபடிக்கு वैसे ना ढूंढते हुए வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर का वचन की पालन करना है। இனிய சொற்கள் தேன்கூடு போல ஒழுகும், और मन- தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரம். मन भावना वचन मधुर भरी छत की नाई प्राणों को मीठा लगता है। இதுல என்னோட என்ன சொல்லப்படுதுன்னா, इसमें और एक बात உங்களை பார்க்கிறவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. कि तुम्हें देखने वाले लोगों के पास अच्छे शब्द बांटिए, நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிங்க. अच्छे शब्द बांटकर आशीष करो। ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. परमेश्वर के चेले के साथ जब वो सेवा पर जाते तो कुछ वचन कहते நீங்க हैं எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டை வாழ்த்துங்க, कि तुम जिस घर पर जा रहे हो उस घर को तुम आशीर्वाद दो, ஆசீர்வதிங்க. उसे आशीष करो, அந்த பேர் போட்டு விடாத எக்ஸெப்ட் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். और उसे आशीष करने के लिए परमेश्वर कहते நீங்க हैं। கூறின ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்காரருக்கு அவங்க ஏற்றுக்கொண்டா உண்மையாகவே அங்க இருக்கும் அப்படிங்கிறார். और यदि तुम जो आशीर्वाद कह रहे हो उसके लिए वो लायक है तो उन्हें आशीर्वाद वो मिलता है। ஆமென். आमेन। ஒருத்தர் பார்க்கும்போது பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. और परमेश्वर का वचन कहते जब एक दूसरे को देखो तो पवित्र रीति में उनको अपनाओ, ஒருத்தர் பார்க்கும்போது பரிசுத்த வாழ்த்துதல் பண்ணுங்க. पवित्र रीति से उन्हें अपनाओ। ஆமென். आमेन। வாழ்த்துங்க. उन्हें अपनाओ, उन्हें बड़ाई करो। நாம என்ன சொல்றோம்? हम क्या कहते हैं ஒருத்தர் பார்க்கும்போது एक दूसरे को देखते वक्त, நான் தம்பி பிரைஸ் லார்ட் பாப்பேன், அவன் ஸ்தோத்திரம் பா. और मैं कहता हूँ कि भाई परमेश्वर की स्तुति करो, और वो कहता है कि स्तुति हो। தம்பி பிரைஸ் லார்ட் அப்படினா தம்பி அண்ணா ஸ்தோத்திரம் அப்படிப்பான். मैं कहता हूँ कि परमेश्वर की स्तुति करो, वो कहते हैं कि हाँ स्तुति हो। சில பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நன்றி. और कुछ लोग कहते हैं कि परमेश्वर को धन्यवाद। அதே போல நானும் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை, और मैं कहता हूँ कि परमेश्वर की महिमा हो, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। எப்படியாவது தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். और किसी भी रीति से हमें परमेश्वर के नाम की महिमा करना है। அப்ப இன்னொரு வார்த்தை, और एक शब्द, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க இப்படி ஆத்துக்கு சொல்லும்போது और जब दुख में रहने वाले लोगों के पास तुम दिलासा का शब्द कहते हैं कि परमेश्वर जरूर तुम्हें आशीष करेगा, तुम चिंता मत लो, கண்டிப்பா அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டா. तो जरूर उनके अंदर एक विश्वास उत्पन्न होता है। ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறாங்க. अस्पताल में लेटे हुए हैं, ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாது, ஏதோ ஒன்று பண்ணிருப்பாரு, உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ தப்பா பண்ணிட்ட, தப்பா நடந்திருப்ப, அதனால உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வேதனை மேல் வேதனை கொடுத்தா कि उनको मिलकर हम कहते हैं कि तुमने कुछ तो पाप कर लिया इसलिए तुम्हारे साथ ऐसा हो गया, अभी ये तो बहुत ही हानि हो जाएगा। अगर हम कहते हैं மேல் கொண்டு மடங்கிடும். ஐயோ போச்சு. तो वो और मुरझा जाता है और कमजोर हो जाता है। நீங்க சொல்லணும், तुम्हें कहना है இல்ல தம்பி,
कि नहीं भाई, இல்லம்மா नहीं माँ, நீ நல்ல மறுபடியும் நல்ல எழுப்பி तुम வருவே बहुत ही अच्छे से तुम उठकर चलकर आओगे, கர்த்தர் மறுபடியும் எழும்ப செய்வார் परमेश्वर तुम्हें वापस उठाएंगे, கவலைப்படாத तुम मत चिंता करो, ஆண்டவர் இருக்கிறார் हमारा परमेश्वर है। விசுவாசத்தை அவர்களுக்குள்ள ஊட்டும் பொழுது विश्वास को जब हम उन्हें देते हैं, இனிய சொற்களை அவர்களுக்குள்ள வைக்கும் जब பொழுது अच्छे शब्द हम उन्हें कहते हैं, அவங்க ஆத்மாவுக்கு ரொம்ப மதுரமாய் காணப்படும் तो उनकी आत्मा के लिए बहुत ही अच्छा लगता है। ஆமென் आमेन, அல்லேலூயா हालेलुया। அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் और ऐसे शब्द बात करो, அந்த வேதம் சொல்கிறது इसे वचन कहता இனிய சொற்கள் தேன்குடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் कि अच्छे शब्द जो है वो उनके प्राणों के लिए एक मधुरता है எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும் और उनकी हड्डियों के लिए औषध बनता है। ஆமென் நம்ம எலும்புகள் சில நேரம்லாம் வயசானது இந்த எலும்புகள் வேற அப்படியே மடக்கிருந்தா கூட எருமனா வலிக்கும் और अभी हम हमारा उम्र बीतते जाता है तो तब हमारा हड्डियां जो है कमजोर हो जाता है। அதனால இந்த இது சொந்த சில பேர் வந்து உற்சாகப்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அப்படி இந்த இடத்துக்கு போயிட்டு வருமானதுக்கு உடனே ரெடி வா அப்படின்னு போமா तो हम जब कोई उत्साह करते तो हमें अच्छा लगता है, इधर जाके आए तो हाँ चलो हम जाकर आते हैं। உடம்புல எவ்வளவு பலவீனம் வந்தா வரலாம் சரி ஓகே போயிட்டு வருவோம் और दिन कितना भी हमारा शरीर कितना भी कमजोर हो लेकिन हम जाते हैं। ஹalleluya हालेलुया, நமக்கு ஒரு உற்சாகம் பிறந்து हमें விடுகிறது उत्साह मिलता है। அது வேற எதுவும் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம் बलिता के बारे में हम नहीं सोचते, चिंता नहीं கர்த்தர் उठाते। உங்கள் கவலைகள் எல்லாம் போக்குவார் परमेश्वर आपकी सारी चिंताएं को हटाते हैं, கவலையிலிருந்து உங்களுக்கு தேவன் விடுதலை தருவார் तुम्हारी चिंता से तुम्हें छुड़ाते हैं। இன்னொரு வசனம் படிக்கிறேன் और एक वचन में पढ़ता हूँ, நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறேன் नीति वचन के 17वें अध्याय में மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் मन का आनंद अच्छी औषध है, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும் परंतु मन के टूटने से हड्डियां सूख जाती है। ஹalleluya हालेलुया। மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் और मन की आनंद जो है अच्छी औषध है। பெரியவங்கலாம் நான் ஒரு முறை சென்னையில இருந்து தமிழ்நாட்டு அதாவது தென்பகுதியில இருந்து சென்னைக்கு நான் பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் और मैं एक समय चेन्नई बस में आ रहा था, அந்த மெரினா பீச் பக்கத்தோட பஸ் வருது तो मेरीना बीच के बाजू में से बस गुजर रहा है। இப்ப அங்க இருக்க அந்த மெரினா பீச் அந்த கார்டன் இருக்கு நிறைய வயதானவங்க அப்படி ரவுண்டா உட்கார்ந்து சிரிக்கிறாங்க। तो वहाँ उस बगीचे में बहुत सारे बुजुर्ग लोग जो है वो बैठकर वो हंस रहे थे, அதாவது அவங்க சிரிச்சு அந்த மன பாரத்தை குறைக்காங்களாம் यानी कि वो हंस हंस कर वो अपने दिल का बोझ को वो हल्का कर देते हैं। ஜூலி இருக்குது நம்ம ஏரியாவிலே இருக்குது और हमारा जगह पर भी है। கடற்கரை பக்கத்துல போனீங்கன்னா வயசானவங்க உட்கார்ந்துட்டு அப்படியே போய் எழுந்து அப்படியே சிரிப்பாங்க। अगर हम जूहू बीच के उधर जाए तो या समुद्र के उधर जाए तो बहुत सारे बड़े लोग जो है वो मिलकर ऐसे हंसते हैं। எதற்கு அதை செய்றாங்க? वो क्यों ऐसे करते हैं? அவங்க மனசுல இருக்கிற அழுத்தம் கவலை போக்குறதுக்காக அதை செய்றாங்க। उनका दिल का बोझ को हटाने के लिए उस प्रकार करते हैं। சிரிக்கும் பொழுது तो जब हंसते हैं அது உடம்புக்கு நல்ல ஔஷதம் என்று வேதம் तो मन சொல்லுது। के बहुत ही अच्छा औषध है करके वचन कहता है। நல்ல செய்தி கேட்கும்போது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்। जब अच्छे प्रचार सुनते हैं तो बहुत खुश हो நம்ம जाते हैं। இருதயம் மகிழ்ந்துட்டாலே நமக்கு உற்சாகம் பிறந்துடும்। और दिल अगर जब खुश हो जाता है तो हम एकदम उत्साह हो जाते हैं। செய்யாத வேலைலாம் நம்ம அன்னைக்கு எடுத்து போட்டு என்ன செய்வோம்? जो काम नहीं करना रहता वो सब काम हम कर देते हैं। கவலை வந்துருச்சுன்னா அங்கனக்கு அது பண்ணணும்। और जो दुख आ जाता है तो कुछ भी काम हम छोड़ ஆனா देते हैं। இருதயத்துல மகிழ்ச்சி வந்துவிட்டது। लेकिन जब दिल में खुशी आ जाती है அன்னைக்கு 1000 வேலை நம்ம பாட்டு அந்த அசால்ட்டா செஞ்சுட்டு तो उस दिन 1000 काम हम कर सकते हैं। என்ன வேதம் சொல்லுகிறது? क्योंकि वचन कहता மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்। दिल के आनंद बहुत ही अच्छी औषध है। அந்த மன மகிழ்ச்சி தருகிறவர் யார்? और वो दिल के आनंद कौन देता है? வேத வசனம்। वचन। வசனம் என்றால் யார்? और वो वचन कौन है? நம்முடைய கர்த்தர் இயேசு। परमेश्वर यीशु मसीह। அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு और जब उनका दिल पे हम अपना लेते हैं அந்த கவலையை போக்கி तो उनका दिल को उनका दुख को हटाकर ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கிறவர்। हमें दिलासा और आनंद देता है। அவர்தான் நமக்கு ஒரு நல்ல மருந்து। और वही हमारे बहुत ही अच्छा औषध है। ஆமென்। ஆமென்। அது சிங்கார வனத்திலே செழித்த மருந்து। और वो सिंहासन पे उधर बहुत ही अच्छी खुशहाली का वो एक औषध है। குருடர்கள் ஊமையர்கள் செவிடர்கள் கேட்டு உண்ட மருந்து। और अंधे बहरे और गूंगे जो है वो लेने वाला औषध है ये। தேசத்தோர் பிணியை மீட்கும் நல் மருந்து। और देश की सभी बंदियों को वो छुड़ाने वाला औषध है। அந்த மருந்தை நாம இப்பொழுது தேவனை எழுந்திருந்து தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம்। और परमेश्वर को हम उसी औषध के लिए परमेश्वर को धन्यवाद देंगे, उसकी स्तुति करेंगे। கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த हम போகிறோம்। परमेश्वर को स्तुति करने वाले எல்லாரும் हैं। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க। हम सभी लोग परमेश्वर को धन्यवाद देंगे அவரே நம் நல் மருந்து அருமருந்தாய் குருமருந்தாய் क्योंकि காணப்படுகிறார்। वही हमारा बहुत ही अच्छा औषध है। ஆமென்। அவருக்கு மகிமை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க। और हम उसी की स्तुति करेंगे। ஹalleluya। ஒரே
மருந்து தருகூறு மருந்து உங்காரத்தில் நான் கண்டேனே ஒரு மருந்து தருகூறு மருந்து உங்காரத்தில் நான் கண்டேனே ஆரூர் மருந்தரும் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து ஆரூர் மருந்து தரும் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து தேசத்து பிடியை மீட்ட மருந்து தேச பீதாங்கள் மருந்து ஒரு மருந்து ஒரு மருந்து மும்பாரத்தில் நான் கண்டேனே ஒரு மருந்து மருந்து மும்பாரத்தில் நான் கண்டேனே சிங்காரவானத்தில் சேரித்த மருந்து சேரிடு குருடுமை தின்ற மருந்து சிங்காரவானத்தில் சேரித்த மருந்து சேரிடு குருடுமை தின்ற மருந்து தேசத்து பிடியை நீண்ட மருந்து தேச பிதாக்களும் சேபிய மருந்து ஒரு மருந்து ஒரு மருந்து உம்பாரத்தில் நான் கண்டேனே வா पिता உம்மை நோக்கி பார்க்கிறோம் हम आपकी ओर देखते हैं கவலைகளில் ஆறுதல் தருகிற தேவன் हमारा दुख में हमें आनंद देता है உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னதே और हमारे सारे दुख को आनंद में बदलता है அழுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன் और वो कहता है कि बोझ से दबे हुए सभी लोग तुम मेरे पास आओ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே और मैं तुम्हें दिलासा दूंगा करके आप कहते हैं மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று और சொல்லப்படுகிறது मन की खुशी बहुत ही अच्छी औषध है करके आपका वचन कहता है ஆண்டவரே இந்த ஔஷதத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் और पिता इसी औषध के बारे में हम देख रहे हैं கவலையை போக்குறதற்கு உமாரதான் முடியும் और हमारा दुख केवल आप ही हटा सकते हो நீரே உடைய பிள்ளைகளின் கவலைகளை மாற்றுகிறவர் आप ही आपके बच्चे के दुख को हटाते हो இந்த கவலை என்ற பொல்லாத கண்ணியை அறுத்து போடுவீர்கள் और इस दुख का जो बुरा फासा है उसे हटा दो உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மன மகிழ்ச்சி பெருகுவதாக आपके बच्चे की जिंदगी में परमेश्वर दिल की खुशियां बढ़ने के लिए मदद அந்த करो மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுப்பதாக वो दिल की खुशियां उनके मुंह में प्रसन्न हो மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாய் மாறுவதாக उनके लिए एक बहुत ही अच्छी एक औषध बने हो அது எலும்புகளுக்கு ஊனமாய் மாறுவதாக वो उनकी हड्डियों के लिए एक हष्ट पुष्ट हो जाए ஆரோக்கியமாய் மாறுவதாக आरोग्य हो जाए உள்ளங்களை ஸ்திரப்படுத்துவீராக उनके दिल को वो और स्थिर कीजिए கவலையினால் வருகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக दुख के कारण आने वाले सभी बलवीनता को हटा दीजिए பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க बच्चे को दिलासा दीजिए ஆறுதல் படுத்துங்க அப்பா. दिलासा दीजिए கவலை குறித்து உங்க பிள்ளைகள் மேன்மை பாராட்டாதபடி और दुख के बारे में बड़ाई ना करते हुए சுகந்தந்த இயேசுவை மேன்மை பாராட்டும்படியாக चंगाई करने वाले यीशु की बड़ाई करें வேலைகளில் உங்க வல்லமை அவர்கள் மேல இறங்கும்படியாக पिता ஜெபிக்கிறேன் उनका उनके ऊपर आपकी सामर्थ करने के लिए प्रार्थना करते அந்த हैं அபிஷேகம் வரட்டும் அப்பா और वो अभिषेक आए எல்லா கவலை என்ற நுகம் முறிந்து போவதா और सारे जुए जो है टूट जाए துக்கம் முறிந்து போவதா सारे दुख टूट जाए வேதனை நீங்கி போவதா सारी वेदना निकल जाए இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से சுகமடையட்டும் चंगाई हो இருதயம் சுகமடையட்டும் हृदय चंगाई हो பலவீனம் நீங்கி போய் बलवीनता சுகமடையட்டும் हटाकर चंगा हो ஆரோக்கியப்படுத்துங்க आरोग्य हो जाए நல்ல ஔஷதமாய் மாறட்டும் और एक अच्छी औषध बने அப்பா அப்படி பிள்ளைகளுடைய பாத்திர வேத வசனம் படித்து ஜெபிக்கும் போது நல்ல ஔஷதத்தை கொடுப்பீரா पिता आपके बच्चे जब आपके वचन को पढ़कर प्रार्थना करते हैं तो अच्छी औषध बनने के लिए मदद करो நல்ல ஆறுதலை एक கொடுப்பீரா अच्छा दिलासा दीजिए ஆசீர்வதி आशीष करो கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பலப்பட உதவி செய்யும் मसीह पर भर पाने के लिए मदद करो உமக்கு நன்றி அப்பா आप ही को धन्यवाद அப்படி செய்கிறதற்காக और நன்றி. आप ऐसे करने के लिए धन्यवाद ஆசீர்வதிப்பதற்காக आशीष करने के लिए धन्यवाद இந்த நேரலை மூலமாக இடங்களிலிருந்து ஆராய்ச்சி பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை इस ஆசீர்வதிப்பீரா लाइव के द्वारा देखने वाले हर एक बच्चे घर पे आशीष हो தேவ சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீரா और परमेश्वर आराधना करने वाले हर एक बच्चे पर आपकी आशीष हो சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் வாழ்வில் நிறைவாய் மாறுவதாக समाधान संतुष्ट और आरोग्य उनके जीवन में भरपूर हो
இனி செய்கிறதாக और நன்றி. आप ऐसे करने के लिए धन्यवाद தாழ்த்தி புகழுகிறேன். लीन करके सौंपता हूँ। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से विनती करता हूँ, प्रार्थना सुनो प्यारे पिता। ஆமென். आमीन। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा मसीह का कृपा, பிதாவின் அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் கூட இன்று சதா காலம் நிறைந்திருப்பதாக. पवित्र आत्मा का सहयोग हम सभी के साथ सदाकाल रहे। ஆமென். 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 ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे இதெல்லாம் சமாதானம் பெற்ற கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் பலப்படுவீர்களாக. और तुम सभी लोग समाधान पाकर मसीह में और भर पाए கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर आपकी जिंदगी में बड़े कार्य करे சோர்ந்து போகாதீங்க. और मत थको, கவலைப்படாதீங்க. मत चिंता मत ராஜா लो, இயேசு உங்க கூட இருக்கிறார். क्योंकि राजा यीशु आपके साथ है। ராஜா இயேசு உங்க பக்கத்துல இருக்கார். राजा यीशु आपके बाजू में அவரை है உள்ளத்துல வச்சிருக்கீங்க. और उनको दिल पर रखे हो, அவரை மறந்துடாதீங்க. उन्हें मत भूलिए அவருக்குள்ள மேன்மை பாருங்க. और उनकी बड़ाई करो। தொடர்ந்து அவருக்குள்ள பாருங்க. ஆமென். आमीन।